இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ போலீஸ் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்கங்கிற பட்சத்துல, அந்த அரெஸ்டட் பர்சனோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து போலீஸ் வந்து இந்த அரெஸ்ட்டை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இன்டிமேட் பண்ணணும். இந்த இன்டிமேஷன் வந்து ரிட்டன்ல இருந்தா மட்டும்தான் வேலிடா இல்லையான்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். ரீசெண்டா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 2026ல பாஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 48 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி போலீஸ் இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த அரெஸ்டட் பர்சனோட ரிலேட்டிவ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த அரெஸ்டட் பர்சன் யாரை சொல்றாங்களோ அவங்ககிட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த அரெஸ்ட்டை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் வந்து இந்த அரெஸ்டட் பர்சனை எந்த பிளேஸ்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த பிளேஸையுமே இன்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த செக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன்ல எங்கேயுமே ரிட்டர்ன்ல தான் இன்டிமேட், அதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே குறிப்பிடல. அதனால கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏதர் த்ரூ ஃபோன் இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அது வந்து வேலிட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த ஜட்மெண்டோட டீடைல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.